சார்பு g of x, y is equal to 3x² minus xy divided by x² plus y² plus 3க்கு எல்லை மதிப்பு இருக்குமானால் லிமிட் x, y tends to 1, 2 g of x, y ஐ மதிப்பிடுக. ஃபர்ஸ்ட் நாம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். g of x, y is equal to 3x² minus xy divided by x² plus y² plus 3. நமக்கு x² plus y² அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு மிகை எண்ணா தான் இருக்கும். அந்த காரணத்தினால இங்க வந்து பகுதி வந்து 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு r cross r ல வந்து எப்பயுமே இது வந்து வரையறுக்க முடியும். அதுக்கு எல்லையுமே இருக்கும். இப்போ நமக்கு தேவையானதை பார்க்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிமிட் x, y tends to 1, 2 இங்க g of x, y. ஓகே, நமக்கு அதாவது x, yங்கிறது என்னது 1, 2 அப்படிங்கிற புள்ளிக்கு போகுது. அப்ப நம்ம வந்து தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம். இங்க வந்து பகுதி தனியா இருக்குது, இங்க தொகுதி தனியா இருக்குது. ஸோ லிமிட் x, y tends to 1, 2 இங்க வந்து என்னது 3x² minus xy. இங்கேயும் அதே போல லிமிட் x, y tends to 1, 2 இங்க x² plus y² plus 3 இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன் நான். ஸோ 3 பெருக்கல் 1² மைனஸ் 1 பெருக்கல் 2 டிவைடட் பை இங்கேயும் அதே தான் 1² plus 2² plus 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 டிவைடட் பை இங்கே 1 பிளஸ் 4 பிளஸ் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8. இந்த லிமிட்டை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எல்லை மதிப்பை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லை மதிப்பு இருக்குமானால் லிமிட் x, y tends to 0, 0 cos of x³ plus y² divided by x plus y plus 2 ஐ மதிப்பிடுக. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்க லிமிட் x, y tends to 0, 0 cos of x³ plus y² divided by x plus y plus 2. ஓகே, நமக்கு இங்க வந்து 0 ஆகல அப்படின்னா அந்த எல்லா வேல்யூக்கும் நமக்கு காஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க 0, 0 அப்படிங்கும்போது இங்க 2 தான் இருக்குது. அதனால இங்க வந்து என்னது நம்மளுக்கு எல்லை மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து காஸ் ஆஃப் 0² plus 0² divided by 0 plus 0 plus 2. So this is equal to cos of 0/2. So this is equal to cos of 0. cos 0 மதிப்பு என்னது 1 அப்படின்னு தெரியும். இதுதான் நமக்கு தேவையான எல்லை மதிப்பு. எல்லை மதிப்பு இருக்குமானால் லிமிட் x, y tends to 0, 0 cos of e power x பெருக்கல் sin y/y ஐ மதிப்பிடுக. ஃபர்ஸ்ட் நாம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். லிமிட் x, y tends to 0, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு cos of e power x பெருக்கல் sin y divided by y. ஓகே, நம்ம வந்து இதுக்கு தான் லிமிட் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் 2 தனித்தனியா பிரிக்கிறேன். x தனியா அடுத்து y தனியா பிரிக்கிறேன். அப்ப நம்மளுடைய கணக்கு எப்படி மாறும் அப்படின்னா cos of இங்க வந்து என்னது லிமிட் x tends to 0 e power x பெருக்கல் இது லிமிட் y tends to 0 நமக்கு sin y divided by y. ஓகே, ஏன்னா இது வந்து என்னது x இல்லாம இருக்குது, y இல்லாம இருக்குது, இது வந்து x இல்லாம இருக்குது. நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதாவது என்னன்னா லிமிட் h tends to 0 sin h by h is equal to 1 அப்படின்னு தெரியும். அந்த ரிசல்ட்டை தான் இங்க யூஸ் பண்ண போறேன் நான். யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே காஸ் ஆஃப் இங்கே வந்து என்னது எக்ஸ் வந்து 0 போகும்போது இது e power 0 போகும். இங்கே வந்து என்னது இது 1 அப்படின்னு மாறிடும். ஸோ e power 0 1 தான், இது 1 தான். ஸோ இதோட வேல்யூ என்னது அப்படின்னா காஸ் ஆஃப் 1. ஸோ நமக்கு எல்லை மதிப்பு இருக்கு, அதனுடைய வேல்யூ வந்து காஸ் ஆஃப் 1. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.